السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فسبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. ومن يخرج من بيته مهاجرا إلى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع أجره على الله. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: المهاجر من هجر ما نهى الله عنه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய இமாம் அவர்களே, மரியாதைக்குரிய நிர்வாக மக்களே, ஜமாத்தார்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, அல்லாஹ்வின் உதவியாளர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அறிந்து அறியாமலும் தெரிந்து புரியாமல் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. நமக்கு நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் இன்றா வளத்தையும் எல்லா வளத்தையும் வழக்கத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தருவானாக. அவன் வாழச் செய்கின்றவரால் வாழ்கின்ற நன்மக்களாக மேன்மக்களாக நம் மனிதர்களையும் அனுப்பி அது புரிவானாக. அவருடைய திரு ஆலயமான கழபாசனின் அண்ணன் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபையும் பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் சென்று தரிசிக்கிற ஒப்பற்ற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தருவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கணக்கிலும் நினைவிலும் கண்டு வைத்து உரையாடி ஆனந்த பரவசமுடைய பாக்கியத்தையும் அனைவர்களுக்கும் தருவானாக. இறுதி நேரத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த திருக்கலிமாவை சொன்னவாறு நம்முடைய ரூஹ்களை கைப்பற்றி நாளை மறுமையிலேயும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் நம்மை நம்முடைய பெற்றோர்கள் உஸ்தாதுமார்கள் நம்மிடத்தில் துஆவுக்காக வேண்டி அத்துணை பேர்களையும் ரப்புல் ஆலமீன் என்றார். கேள்வி கணக்கு இல்லாமல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் உண்டதற்காக ஆமீன் யா அல்லாஹ். சந்திக்குரியவர்களே, புனிதமான அஞ்சு மாதத்தின் 25வது தினத்திலே இருக்கிறோம். இந்த ஜும்மா இந்த ஹிஜ்ரி புத்தாண்டின் இவ்வருடத்தினுடைய நிறைவு ஜும்மா. இறுதி ஜும்மான்னு சொல்லக்கூடாது, நிறைவு ஜும்மா. ஹிஜ்ரி 1447 இந்த ஜும்மாவோடு 25 மாதத்தோடு நிறைவு பெற்று விடுகிறது. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற செவ்வாய் மாலை புதன் இரவு முஹர்ரம் ஹிஜ்ரி 1448 இன்ஷா அல்லாஹ் பிறக்கிறது. ஹிஜ்ரி 1447 நிறைவு பெற்று விடுகிறது இன்று இந்த வாரத்தோட, அதாவது வருகின்ற திங்கட்கிழமையோடு முடிக்கிறது. செவ்வாய்க்கிழமை மாலையிலேயே பிறந்திருந்தோம். செவ்வாய் மாலை புதன் இரவு முஹர்ரம் வரை எதிர்பார்க்கப்படுகிறது. ஹிஜ்ரி 1448 ஸ்டார்ட் ஆக போகும். சந்திக்குரியவரை ஹிஜ்ரி என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. ஹிஜ்ரி புத்தாண்டு, நமக்கு புத்தாண்டு ஹிஜ்ரி புத்தாண்டு தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜனாதிபதியாக இருக்கும்போதுதான் இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு என்று வருடத்தை நிர்ணயம் செய்யப்பட்டது. அதற்கு முன்னால்தான் அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஆண்டை சொல்லிட்டு இருந்தாங்க, ஆமி தூஃபான் சொல்லிட்டு இருந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வெள்ளம் ஏற்பட்டுச்சு. அந்த வெள்ளம் ஏற்பட்டது இந்த வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தூஃபான், ஆமி தூஃபான்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஆமி நீரான்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
நீரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குடத்தில் தூக்கி போட்டாங்க. அந்த நெருப்பு குடத்தில் தூக்கி போட்ட வருடத்திலிருந்து 4 வருஷம் அங்கே சொல்லிட்டு இருப்பான். ஆமே நீரான் என்கிறது. அதற்கடுத்து ஆமுல் ஃபீல் என்று சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமே ஃபீல் யானை ஆண்டுக்கு பிறகு 50 நாளைக்கு பிறகு பிறந்தாங்க என்றால் சொல்லுவாங்க. என்ன ஒரு கூட்டம் காபத்துல்லாவை தகர்ப்பதற்காக ஆபிரஹா என்ற மன்னுடைய தலைமையிலே வந்தார்கள். யானைப்படை கொண்டு வந்தாங்க. ஆனால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அது அல்லாஹ் சூரத்துல் ஃபீல் அலம்தர கைபால் சொல்லிக்காமின அலம்தர கைப பார ரப்புக யா ஸஹாபுல் ஃபீல் யானைப்படை உடையவர்களே ஒரு ரட்சகன் என்ன செய்தான் என்று நீங்க விளங்கலையா பார்க்கலையா என்று சொல்லி காமிக்கிறான். அவங்களை எல்லாம் அழித்தொழித்தான். அந்த ஆமிய ஃபீல்டில் இருந்து யானையாண்டில் இருந்து ஒரு 50 நாளைக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் என்றெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். ஆமிய ஃபீல் அதற்கு அப்படிதான் காலத்தை குறித்துக் கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலையும் ஒரு இது வரல, தயவு செய்யப்படலை, குறிப்பாக்கப்படலை, அப்படியே போயிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 7 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள். அதற்கு பிறகு சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக்கப்பட்டு 10 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்கள். அவங்க கலீஃபாவா இருக்கும்போது தான் வருடத்தை நாம் குறிக்க வேண்டும். ஆமை பீரு, ஆமை நீராறு, ஆமை தூப்பானு, இதெல்லாம் ஒரு தண்டனையை வச்சு இன்னைக்கு காலத்தில் நம்ம குறிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புண்டத்தில் தூக்கி போட்டு ஒரு தண்டனை கொண்டு வந்தான். அதனால் நம்மளுக்கு அழைத்து போனான். அதெல்லாம் ஒரு அழகாக இல்லை. அவை வருடத்தை நாம் எதிலிருந்து கணக்கிடுவது என்று சஹாபாக்களை ஒன்று திரட்டி ஆலோசனை செய்கின்ற போது ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒரு கருத்துக்களை சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பிறப்பிலிருந்து வேண்டுமானால் நாம மௌலிது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு பிறந்ததிலிருந்து இன்னும் வைக்கலாமே என்று சொன்னாங்க. சிலவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி மௌத்திலிருந்து வைக்குவோமே, மௌத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தை விட்டுவிடுவோமே என்று சிலவங்க சொன்னாங்க. இன்னும் சிலர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் கொடுக்கப்பட்ட ஆண்டிலிருந்து நம்ம வருஷத்தை பிடிக்கலாமே என்றெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொன்னாங்க. அப்பொழுது எல்லா அறிவார்ந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், இஸ்லாமிய வளர்ச்சி ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் ஏற்பட்டுச்சு. ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் இஸ்லாமிய வளர்ச்சி ஏற்பட்டுச்சு. இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் எல்லாம் மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகுதான் அந்த சட்ட திட்டத்தினுடைய ஆயத்தில் ஆரம்பிச்சு. மக்காவிலே இருக்கும்போது 13 ஆண்டு காலம் இருந்தார்கள். அதில் 3 ஆண்டுகள் ஃபித்ரத்துல் வஹி வழி இறங்கல. அது போக ஒரு 10 வருஷம் இருந்தாங்க. 13 ஆண்டு மக்காவில் இருந்தார்கள். மக்காவில் இருக்கும் போதெல்லாம் ஏகத்துவ ஆயத்தில் தான் இருந்துச்சு. அல்லாஹ் ஒருவன், நான் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி என்றுதான் மீதமான ஆயத்தில் இறங்கியிருக்கிறது. ஏகத்துவ பிரச்சாரம் தான். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பிறகுதான் ஆய்காமி ஷரியத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்கள் சம்பந்தமான ஆயாத்துகள் எல்லாம் மதீனாவில் தான் இறங்குச்சு. சூரத்துல் பக்ராவில் தான் அதிகமான சட்டங்கள், அது மதனி தான், ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் இறங்குச்சு. சூரத்துல் பக்ரா மதனியா அந்த சூரத்துல் பக்ராவில் தான் அதிகமான ஷரியத் சட்டங்கள். அது மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பிறகுதான் சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயம் இறங்கியது அன்பு சகோதரர்களே. அதுதான் நிறைய சட்டங்கள் இருக்கிறது. அதுதான் ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் வந்துச்சு. ஆகவே ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் இஸ்லாமிலே பெரிய வளர்ச்சியும் முதிர்ச்சியும் ஏற்பட்டது. ஆகவே ஹிஜ்ரத்தை வைத்து நாம் ஆண்டை கணக்கிடலாம் என்று அறிவார்ந்த சஹாபாக்கள் சொல்லும் போது அதையே அந்த மசூராவிலே அந்த ஆலோசனை கூட்டத்திலே முடிவு செய்து ஹிஜ்ரத் ஆண்டு வைப்போம் என்று முடிவு செய்தார்கள். ஹிஜ்ரியிலிருந்தே ஆண்டை கணக்கிடலாம் என்று சொல்லி ஹிஜ்ரி ஆண்டு என்று அதிலிருந்து தான் தோன்றுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார் ஆண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்லாம் மக்காவை விட்டு நாடுதிலிருந்து மதீனாவுக்கு வந்ததிலிருந்து 4 வருஷம் என்றெல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க, வருடத்தை கணக்கிட்டார்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதியாக இருக்கும்போது ஒரு தியாகத்தின் மூலமாக ஏற்பட்டதுதான் ஹிஜ்ரத்.
ஹிஜ்ரத்துங்கிறது சாதாரணமான ஒன்று அல்ல சகோதரர்களே. பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு, நாம் முன்னேறுவதற்கு நம்முடைய நாடுகளை விட்டு வீடுகளை விட்டு புறப்பட்டு மலேசியா, சிங்கப்பூர், துபாய், சவுதி அரேபியா, அமெரிக்கா, லண்டன் போறோம். இதுதான் பெரிய ஒன்று கிடையாது. நம்ம மனைவி மக்களை பிறகுலாம் போறோம்னா தியாகம் தான். ஆனால் இது நம்ம பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக வேண்டி போன ஒரு பயணம். நாம் நம்மை முன்னேற்றிக் கொள்வதற்கு, பொருளாதாரத்திலே வளர்ச்சி ஏற்படுவதற்காக வேண்டி நாம் செய்கின்ற ஒரு பயணம் போகணும் தான். பொருளாதாரத்தை திரட்டணும். மனைவி மக்களுக்கு நாம் சம்பாதித்து கொடுப்பதன் மீது கடமை இருக்கிறது. கஸ்புல் ஹலாலி ஃபரீதத்துன் பஅதல் ஃபரீதா, கடமையான அமல்களை நிறைவேற்றியதற்கு பிறகு மனைவி மக்களுக்காக வேண்டி பொருளாதாரத்தை ஈட்டுவது, சம்பாதிப்பது அது வரதுதான், போகணும் தான். ஆனால் அது நமக்காக வேண்டி போகிறோம், நம்முடைய குடும்பத்துக்காக வேண்டி போகிறோம், நம்முடைய மனைவி மக்களுக்காக வேண்டி போகிறோம், நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி போகிறோம். ஆனால் சஹாபாக்கள் அன்று மக்காவை விட்டு நாடிலிருந்து மதீனாவுக்கு சென்றார்கள் என்றால் அது தியாகம், ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி போனார்கள். ஏனென்றால் ஷரியத் சட்டத்திட்ட பிரகாரம் மக்காவில் வாழ முடியவில்லை. அதுக்காக சிறுக்கு குழுமை விட முடியாது. அதை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்திருக்கான். அதை இந்த ஈமானை பாதுகாக்க வேண்டும். என்ன செய்வது? 13 ஆண்டு காலம் மக்காவில் இருந்தார்கள், தண்டனைகளை அனுபவித்தார்கள், எதிரிகள் தரக்கூடிய மனவேதனைகளை அவர்கள் தாங்கினார்கள். தியாக மனப்பான்மையோடு சபர் செஞ்சுட்டு மக்காவில் இருக்கத்தான் செஞ்சார்கள். பல வகையான சோதனைகளுக்கு சஹாபாக்கள் ஆளாக்கப்பட்டார்கள். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய காரணத்தினால் அபூஜஹலுடைய காதை அறுத்தான். ஹதீஸ்ல காதை அறுத்த அப்படிங்கிறது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய காதை அபூஜஹல் அறுத்தான். அறுத்த உடனே அவங்க கதறி அழுகின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அபூஜஹல் காதை அறுத்தோடு ரத்தம் ஊத்துது, கதறி அழுதார்கள். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஆனா எல்லாம் சிரிச்சுட்டு வர்றாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனைப்படுறாங்க. தல்ஹக்கு யா ஜிப்ரீல் இப்னு மஸ்ஊத் யபகி, இப்னு மஸ்ஊத் அழுது கொண்டிருக்கிறார். காது அறுக்கப்பட்ட காரணத்தினால், அவர் கலிமா சொன்னார் என்ற காரணத்தினால் கொடியவன் அபூஜஹல் அவருடைய காதை அறுத்திருக்கிறார், கதறி அழுகிறார். நீங்க சிரிக்கிறீங்களா அதை பார்த்து? நாயகமே, இப்ப நடக்கிற இந்த காட்சியை கண்டு நீங்க மன வேதனைப்படுறீங்க. ஆனால் இன்னொரு காட்சி எனக்கு அல்லாஹ் காட்டுகிறான். இந்த அபூஜஹல் இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய காதைத்தான் அறுத்தான். ஆனால் இதே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அபூஜஹலுடைய கழுத்தை அறுப்பான். ஒரு காலம் அவர் கழுத்தை அறுப்பார். அதை எனக்கு அல்லாஹ் எடுத்து காமிக்கிறான். பின்னால் நடத்திருக்கிற ஒரு நிகழ்வை, அபூஜஹலுடைய கழுத்தை இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அறுக்கிறார். அந்த காட்சியை எனக்கு அல்லாஹ் எடுத்து காமிக்கிறான். அந்த காட்சியை கண்டு அல்லாஹ்வே சிரிக்கிறான். காது அறுத்ததுனால அல்லாஹ் எவ்வளவு பெரிய சிறப்பை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கொடுத்தாங்கன்னா, நீ காதடா அறுத்த, கழுத்தை அறுக்கிறேன் பார் என்று அவன் கழுத்தை அறுக்கிறார். இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ஒரு காலம் வரும், பதில் தோணும் நடக்கும். அதுல இதுதான் காது அறுப்பார். அது எனக்கு எடுத்து அல்லாஹ் காமிக்கிறான். அதை பார்த்து அல்லாஹ்வும் சிரிக்கிறான். அல்லாஹ் சிரிச்சதுனால் நான் சிரிக்கிறேன். நாயகமே, இதே மாதிரி அவன் கழுத்தை அறுத்தான். அபூஜஹலுடைய கழுத்தை அறுத்தது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மார்க்கம். இப்படி சஹாபாக்கள் இஸ்லாத்தை தழுவினால் பல வகையான சோதனைகளுக்கும் மனவேதனைகளுக்கும் ஆளானார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களை ஆழங்கட்டிய சிரிப்பினால் அடித்தார். மக்கத்து மக்கள் ஒரு இஸ்லாத்தை தழுவினால் என்ற காரணத்தினால் இந்த ஆழங்கட்டிய செருப்பினால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அடி வாங்கினார். இப்படி பல வகையான தொல்லைகளுக்கும் துயரங்களுக்கும் அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள். ஆகவே இஸ்லாமிய ஷரியத் சட்ட பிரகாரம் அவர்களால் வாழ முடியவில்லை. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உத்தரவு வந்துருச்சு. ஆகவே மக்காவில் இருந்தால் பலமையான மன வேதனைகள் உங்களுக்கு கிடைக்குது. ஆகவே நீங்க எங்க போனா ஈமானை பாதுகாக்க முடியுமோ நீங்க புறப்பட்டு போங்க. அல்லாஹ் உத்தரவு, புறப்பட்டு போங்க, உங்க ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்,
எங்கே சென்றால் உங்களுடைய ஈமானை பாதுகாக்க முடியுமோ அப்படிப்பட்ட ஊர்களுக்கு நீங்கள் ஹிஜ்ரத் செய்து செல்லுங்கள் என்று அல்லாஹ்விலிருந்து உத்தரவு. அதுவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவங்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையிலே சொன்னார்கள், தோழர்களே, நாம் மக்காவிலே இருக்கின்றோம், முஸ்லிம்களாக இருக்கிறோம், ஈமானோடு இருக்கிறோம், முஸ்லிம்களாக இருக்கிறோம். ஆனால் சட்டத்திட்ட பிரகாரம் வாழ முடியவில்லை. அதுவே நாம் எங்கு சென்றால் ஈமானை பாதுகாக்க முடியுமோ அப்படிப்பட்ட ஊர்களுக்கு போறதுதான் நம்முடைய வரலாறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத் செய்து போகத்தான் செஞ்சாங்க. ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி ஊரை விட்டு புறப்பட்டு போனாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஊரை விட்டு ஹிஜ்ரத் செய்து போகத்தான் செஞ்சாங்க. இப்படி எல்லா நபிமார்களும் ஈமானை பாதுகாப்பதற்காக நபிமார்களும் அவர்களோடு ஈமான் கொண்ட தோழர்களும் தன்னுடைய ஊர்களை விட்டு நாடுகளை விட்டு ஹிஜ்ரத் செய்து போயிருக்கிறார்கள். அது எங்கு போனால் ஈமானை பாதுகாக்க முடியுமோ அங்கே போங்க. அல்லாஹ்வுக்கு உத்தரவு வந்துருச்சு. நான் நேற்று ஒரு கனவு பார்த்தேன். அந்த கனவுல பேரித்த மரங்கள் நிறைந்த ஒரு இடத்துக்கு ஹிஜ்ரத் செய்து போற மாதிரி எனக்கு கனவுல தெரியும். அது எனக்கு ரெண்டு வகையாக என் சிந்தனை சொல்லுகிறது. அது அபிசீனியா மாதிரியும் தெரிகிறது, எஸ்ரிபு மாதிரியும் தெரியும். மதீனான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வச்சாங்க. அதுக்கு முன்னால் மதீனாவுடைய பெயர் எஸ்ரிபு தான். அது எஸ்ரிபு மாதிரியும் தெரிகிறது, அபிசீனியாவை போன்றும் தெரிகிறது. அதுவே இந்த ரெண்டு ஊர்ல எங்கனாலும் புறப்பட்டு போங்க. எனக்கு கனவுலேயே காமிக்கப்பட்டுருச்சு. அல்லாஹ் எனக்கு அறிவிக்கவும் செஞ்சுட்டான். புறப்பட்டு போக சொல்லுங்க, எங்க போனா ஈமானை பாதுகாக்க முடியுமோ இங்க போக சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். நுபுவத்து கொடுக்கப்பட்ட உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் இந்த மக்காவில் நம்மால் இருக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்து கொடுக்கப்பட்ட உடனே ஒரு பிரம்மாண்டமான உருவம் வந்தது. என்னை கட்டி அணைத்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி خلق خلقல் இன்சான மின் அலக் இக்ரா ரப்புக்கல் அக்ரமுல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம் என்று ஒரு பிரம்மாண்டமான உருவம் என்னை கட்டி அணைத்து இந்த வார்த்தைகளை சொல்லித் தந்தது கதீஜா என்று அவருடைய துணைவியார் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இடத்தில் சொன்னபோது அவங்க வணக்கத்துக்கு நோக்கி என்று அவருடைய சொந்தக்காரர்கள் தான் அழைத்து போனாங்க. உடைய சகோதரி மகன் என்ன சொல்லான்னு கேள்வி, ஏதோ பிரம்மாண்டமான உருவம் வந்துச்சு, என்னை கட்ட அடைஞ்சிச்சு, சில வார்த்தைகளை எனக்கு சொல்லி தந்துச்சுன்னு சொல்றாங்க. என்னன்னு கேளுங்களேன். கதீஜா நாயை சொன்ன போது வணக்கத்துக்கு நோக்கல ஒரு இந்தியில் படித்தவர், நல்ல ஒரு முஸ்லிமாக மூமினாக இருந்தார், ஒரு மார்க்க பற்று உள்ள அறிஞராக இஞ்சில் வேதத்தை விளங்கிய ஒரு ஞானியாக இருந்தார். அவருக்கு அழைச்சிட்டு போன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறார். அப்போ அந்த ஜபலே நூர் ஹிரா மலையிலே நடந்த அந்த நிகழ்வை சொல்றாங்க. ஒரு பிரம்மாண்டமான உருவம் என்னை வந்து கட்டி அணைத்து இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி தந்தது. சொன்ன உடனே வரக்கத்துக்கு நோபல் சொன்னார், ஆஹா, நீங்கள் நபியாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய நபியாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள், நுபுவத் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இதுவரை மக்கத்து மக்கள் உங்களை அல்லவி என்று சொன்னார்கள், சாமிக்குள் அமீன் என்று சொன்னார்கள், உண்மையாளர் என்று சொன்னார்கள். ஆனால் நீங்கள் இனி ஏகத்துவ பிரச்சாரம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும். இப்ப நீங்க நபியாக்கப்பட்டிருக்கீங்க, இந்த கொஞ்ச காலம் கழிச்சு உங்களுக்கு ரிசாலத்து தரப்படும். நுபுவத் கிடைத்தால் பிரச்சாரம் செய்ய வேண்டிய தேவையில்லை. ரிசாலத்து வந்ததுக்கு பிறகுதான் மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சட்டங்களை, ஷரியத் சட்ட திட்டங்களை போதிக்க வேண்டும். ஆகவே உங்களுக்கு ரிசாலத்து கொடுக்கப்படும். ரிசாலத்து கொடுக்கப்பட்ட உடனே சத்தியத்தை எடுத்து மக்களுக்கு மத்தியிலே சொல்வீர்கள். சொல்லும் போது உங்களுக்கு பல வகையான எதிர்ப்புகள் உங்களை நோக்கி பாயும். அதுலேயும் குறிப்பாக உங்களை ஊரை விட்டே விரட்டிடுவாங்க, ஊரை விட்டே துரத்துவார்கள். இந்த மக்காவை விட்டு நீங்கள் ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும். அந்த நேரத்தில் நான் இருந்தால் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன், உறுதியாக இருப்பேன், ஒத்தாசையாக இருப்பேன், உங்களுக்கு வலதுகரமாக இருப்பேன், உங்களுக்கு அரணாக அமைத்து விடுவேன். ஆனால் அதுவரை நான் இருக்க மாட்டேன். அதனால நான் மூத்தாயிருப்பேன், எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, நான் மரணித்து விடுவேன், நான் மூத்தாகி விடுவேன். நான் அப்பொழுது இருந்தேனையானால் அயாத்தா இருந்தால் உங்களுக்கு நான் உதவி செய்வேன், ஒத்தாசை செய்வேன்,
நான் இருக்க மாட்டேனே என்று அவர் சொன்ன போது நபிசல்லாஹு வரை அமைதியா கேட்டுட்டு இருந்தார். அப்போ முகர்தியவும்னா இந்த ஊரை விட்டு என்னை விரட்டுவாங்களா? நான் பிறந்த மண்ணை விட்டு என்னை விரட்டுவாங்களா? நான் இந்த ஊருக்காரனாச்சே, நாம நபியே விரட்டதான் செய்வானோ. எல்லா அபிமானங்களுக்கும் இந்த நிலைமை தான். உண்மையை சொல்லும் போது, சத்தியத்தை சொல்லும் போது ஊரை விட்டும் நாட்டை விட்டும் நாடு திறக்க வேண்டிய நிலைமைதான் எல்லா அபிமானங்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அதே நிலைமை உங்களுக்கும் ஏற்படும். உங்களை துரத்திடுவாங்க, அந்த ஊரை விட்டு நீங்க போகணும், ஹிஜ்ரத் செய்யணும்னு அவர் அறிவிப்பு செஞ்சார். நுபுவத்து கொடுக்கப்பட்ட உடனேயே வரக்கத்துக்கு நௌபல் அவங்க பெரிய மகான் ரலியல்லாஹு தான். அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாமை நம்பியவர்கள். அவங்க சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு பதறி போய் கேட்டாங்க. அதே மாதிரி ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. ஆகவே நுபுவத்து கொடுக்கப்பட்டனே ஊரை விட்டு போக வேண்டிய நிலைமை ஏற்படணும். நபி ஸல்லல்லாஹு ரெடியாக தான் இருந்தாங்க. இப்படி அவர் சொல்லி முடிச்சுட்டு சில நாள் தான் வாழ்ந்தார். சில மாதங்களிலேயே அவர் மூத்தாயிட்டார். வரக்கத்து பண்ணுவோம். பிறகு 3 வருஷத்துக்கு பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு ரிசாலத்து கொடுக்கப்பட்டது. ரிசாலத்து கொடுக்கப்பட்ட உடனே ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கி விட்டார். யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர் ரப்பக ஃபகப்பிர் சியாபக ஃபதஹிர் வல்ருஜூஸ ஃபஹ்ஜுர் வலா தம்னுன் தஸ்தக்திர் ஆயத்தை இறக்குறான். போர்வை போத்திருக்கிற நபியே, எழுந்திரியுங்கள், அன்பின் மக்களுக்கு மத்தியில் நீங்கள் இந்தார் செய்யுங்கள், எச்சரிக்கை செய்யுங்கள், சத்திய சங்கநாதத்தை முழங்குங்கள். அந்த ஆயத்திறங்க. அடுத்து அன்பின் அஷீரத்துக்கள் அக்ரமி, நெருக்கமான சொந்தக்காரர்களை கூட்டும் போது பேசுங்க. என்ன சொல்றாங்க? அன்பின் அஷீரத்துக்கள் அக்ரமி, நெருக்கமான சொந்தக்காரர்களை கூட்டும் போது பேசுங்க என்ன சொன்னாங்க. உடனே அபிகுமிஸ் மலைக்கு மேலே ஏறி விட்டு கொண்டு சொந்தக்காரர்களை எல்லாம் அழைத்தாங்க. அவங்க உறவினர்களை எல்லாம் அழைத்தார்கள். ஏனென்றால் நாம் ஒரு செய்தியை சொல்லும் போது பொதுவாக நம்ம சொந்தக்காரர்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும் இல்லைங்களா? அவன் சொந்தக்காரங்களே ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் வெளியே வந்து பேச வந்தாரு இல்லைங்களா? அதே சொந்தக்காரர்களை கூட பேசுங்க. இன்னொன்று அபிகுமிஸ் மலைக்கு மேலே ஏறி நின்று கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு உறவுகள் சொந்தக்காரர்கள் அத்துணை பேரையும் அழைச்சாங்க. அழைச்சி சொல்றாங்க, இந்த மலைக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வீர்களா, என்னை மெய்ப்பிப்பீர்களா? ஏன் மெய்ப்பிக்க மாட்டோம்? கட்டாயம் மெய்ப்பிப்போம், ஏற்றுக்கொள்வோம், நீங்க சொல்றதை நம்புவோம். ஏன்னால் இது வரைக்கும் நீங்க பொய் சொன்னதே இல்லை இல்லையா? நம்புவீங்கள்ல. நான் ஒரு பெரிய செய்தியை சொல்றேன் உங்களுக்கு. நான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் என்னை தீர்க்கதரிசியாக அனுப்பியிருக்கிறான். அல்லாஹ் என்னை ரசூலாக அனுப்பியிருக்கிறான். சொந்தக்காரர்களை எல்லாம் கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்றான். ஆனால் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ்வுக்கு இணையினை இல்லை. ஆகவே நீங்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவை சொல்லுங்கள் என்று சொன்ன போது எல்லாரும் எழுந்து தெரிவிச்சாங்க. அதே குறிப்பாங்க அபூ லஹப் ரொம்ப கடுமையா இருந்த பெரிய தான். அத்தா கூட பிறந்தவன். தப்பல்லக் யா முஹம்மத் அலிகாலா ஜமாஅத்தனா முஹம்மத், இதற்காக எங்களை அழைத்து நமக்கு நாசம் ஏற்படட்டும் என்று திட்டினான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அல்லாஹ் தஆலா உடனே ஆயத்தை இறக்கினார். தப்பத் யதா அபீ லஹபின் வதப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப் சயஸ்லா நாரன் ذات لهب وامرأته وقالت ذات في جيدها حبل من مسد ஆயத்தை. என் ஹபீப் வந்து நாசமாக போடுங்கிற அபூஜிகளுடைய இருந்து அபூலஹபுடைய கையும் நாசமாயிடுச்சு, அவன் நாசமாயிட்டான். அவன் செல்வம் இருக்குங்கிற திமிரில் பேசுறான். மா அவனா அன்பு மாலுக்கு மாக்கசம், அவனுடைய செல்வமோ அவன் சம்பாதித்ததோ அவனுக்கு எதையும் தேவைகளை செய்யவில்லை. அவனும் அவன் குடும்பம் அவன் மனைவி எல்லாரும் நரகத்துக்கு போவாங்க. சுடர் விட்டு எரிகின்ற நரகத்துக்கு தான் அவன் குடும்பம் தான் போகும், அவன் மனைவி தான் போகும். அந்த ஆயத்தை இறக்கிறான். அவன் சந்திக்கக்கூடிய பெரியவர்களே, சத்தியத்தை எடுத்து சொன்ன போது பல வகையான எதிர்ப்புகள் கிளம்பிச்சு. எல்லோரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய உறவுக்காரர்களே ஏற்றுக்கொள்ளவில்லை. பல வகையான எதிர்ப்பு கலைகளுக்கு மத்தியில் தான் 13 ஆண்டுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்தார்கள். அதுக்கப்புறம் எங்கே போனால் ஈமானை பாதுகாக்க முடியுமோ போங்கன்னு உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, ஏதாவது பிரச்சனைன்னா அரசியல்வாதிகள் தலைவர் எங்கேயாவது முதல் ஓடி ஆகும்போது எஸ்கேப் ஆகிடும். எப்படியாவது உங்களை ஓடி காத்துங்கப்பா ஏதாவது செய்யுங்கப்பான்ட்டு அவன் முதல் போயிடுவான்.
பிரச்சனை என்ன, ஆனால் பாதுகாப்பு விசில்லாத தோழர்களே நீங்கள் போங்கண்ணா. சஹாபாக்களை தான் போய் சொல்லிட்டு எல்லோரும் சென்றதற்கு பிறகு கடைசி நபராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழைச்சிட்டு போனாங்க. அப்போ தோழர்களே, நீ எங்கே போனால் ஈமானை பாதுகாக்க முடியுமோ போங்கன்னு உடனே முத ஹிஜ்ரத் செய்து போனவங்க அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அருமை தோழர் அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா தான் முதலாக ஹிஜ்ரத் செய்து போனாங்க. கடைசியில் ஹிஜ்ரத் செய்து போனவங்க அவங்க பெரிய அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா மக்காவில் இருந்தவங்க சம்சம் தண்ணி எடுத்து கொடுக்குறது இந்த மாதிரி குடும்பத்தில் இருந்துட்டு இருந்தாங்க. இங்கே தான் அவங்க இருந்தாங்க. அவங்க பதிலுக்கு தான் இஸ்லாத்துக்கும் வந்தாங்க. ஆகவே கடைசியாக அவங்க ஹிஜ்ரத் செய்து வந்தது அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. எல்லாரும் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி மக்காவை விட்டு நாடுகிறது மதீனாவுக்கு வந்தார். அந்த ஹிஜ்ரத் பயணம் கிட்டத்தட்ட 8 வருஷம் நடந்தது. பாருங்கள், வயது முதிர்ந்தவர்கள் ஹிஜ்ரத் செய்து போனார்கள், இளைஞர்கள் போனார்கள், சிறுவர்கள் போனார்கள், கர்ப்பிணிகளும் ஹிஜ்ரத் செய்து போனார்கள். அதிலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளார் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நிறைமாத கர்ப்பிணி, அவங்க ஹிஜ்ரத் செய்து போனாங்க. மதீனாவுக்கு போன உடனே குழந்தை பிறந்தது. அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்தான் உலித பில் இஸ்லாம், இஸ்லாத்தில் பிறந்த முதல் பிள்ளை என்று சொல்வார். அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு தஆலா நிறைமாத கர்ப்பிணிகள் புறப்பட்டு போனாங்க. வயது முதிர்ந்தவங்க போனாங்க. ஜுந்துப் இப்னு லம்ரா ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 120 வயசு. 120 வயசுல நடக்கவே முடியாது. நான் ஹிஜ்ரத் செய்து போறேன், உடனே அவங்க பிள்ளைகள்லாம் சொல்றாங்க, உங்களுக்கு ஹிஜ்ரத் செய்து கடமை என்னதான், நீ நடக்கவே முடியல, வயது முதிர்ந்தவங்க, ஆகவே நீங்க ஹிஜ்ரத் செய்வது உங்களுக்கு கடமை இல்லை, நீங்க வீட்டிலே இருங்க. இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் இல்லாத, சஹாபா பெருமக்கள் இல்லாத இந்த மக்காவிலே நான் இருக்க மாட்டேன், நான் ஹிஜ்ரத் செய்து தான் போவேன், என்னால் நடக்க முடியாதுதான், நீங்க ஏதாவது சந்தூக்கு போன்ற பெட்டிகளில் வச்சு தூக்கிட்டு போங்கண்டா. அதே மாதிரி அத்தா சொல்ற மாதிரியே ஒரு பெட்டியில வச்சு, சந்தூக்கு மாதிரி ஒரு பெட்டியில வச்சு ஜனாசாவை கொண்டு போன மாதிரி கொண்டு போனான். போய்கிட்டே இருக்கும் போது மதீனாவை சென்று அடையவில்லை, பாதி வழியிலேயே மூத்தாயிட்டாங்க. ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர் வழியிலேயே வஃபாத்தாயிட்டார். அவரு புறப்பட்டார், வழியிலே மூத்தாயிட்டார். இந்த தகவல் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வந்தது, சஹாபாக்களுக்கு வந்தது. வழியிலேயே மூத்தாயிட்டார். உடனே சஹாபாக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, ஒரு அழகா மதீனாவுக்கு வந்துட்டாருன்னா அல்லாஹ்வுடைய பாவம்லாம் மன்னிச்சிருவான், ஹிஜ்ரத்துடைய பாக்கியம்லாம் கிடைச்சிருக்கும், பெரிய பேர் பெற்றிருப்பாரு, வழியிலேயே இறந்துட்டாரு, ஹிஜ்ரத்துடைய பாக்கியத்தை அவர் இழந்துட்டாரே என்று சஹாபா பெருமக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் போதுதான் அந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்குறான் சூரத்துல் நிசாவிலே. வமன் யக்ருஜு மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலிஹி சும்ம யுத்ரிகுல் மௌத்து ஃபக்கத் வக்கஅ அஜ்ருஹு அலல்லாஹ். ஒரு ஆயத்து, யார் தன்னுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு வருகிறாரோ, புறப்பட்டு வந்து ஹிஜ்ரத் செய்து வருகிறாரோ, வருகின்ற வழியிலேயே சும்மா யுத்ரிகுல் மௌத்து, மௌத்து நிகழ்ந்து விடுமையானால் ஃபக்கத் வக்கஅ அஜ்ருஹு அலல்லாஹ், அவருடைய கூலி அல்லாஹ்ட்ட நிகழ்ந்துருச்சு, அவர் முஹாஜிர் தான் என்ற ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி அந்த ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு பெருமைப்படுத்துகிறார். இப்படி அன்பு சகோதரர்களே, இப்படி எல்லோரும் ஹிஜ்ரத் செய்து மக்காவை விட்டு நாடு திறந்து ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி புறப்பட்டு சென்ற ஒரு புனித பயணம்தான் ஹிஜ்ரத் பயணம். அந்த ஹிஜ்ரத் பயணத்தை வைத்துத்தான் ஆண்டுகளை இப்பொழுது கணக்கிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஹிஜ்ரி 1447 இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமையோடு நிறைவு பெறுகிறது. செவ்வாய் மாலை புதன் இரவு ஹிஜ்ரி 1448 பிறக்க இருக்கிறது. ஆகவே சஹாபாக்கள்லாம் பெரிய தியாகம் செய்தார்கள். நாம் அல்லாஹ் ரசூல் வாழச் சொல்வதற்கான பாடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஹாஜிர், உண்மையான முஹாஜிர் நாடு திறக்கிறவனை யார் தெரியுமா? மன் ஹஜரன் மா அல்லாஹ், அல்லாஹ் எதை தடுத்தானோ விலக்கினானோ அதை விலகி நடக்கிறவன் தான் உண்மையான முஹாஜிர் என்று கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஆகவே அல்லாஹ் எதை ஏவினானோ அதை எடுத்து நடக்க வேண்டும், எதை விலக்கினானோ அப்படி விலகி நடந்து உண்மையான முஹாஜிர்களாக நாம் ஆள வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அந்த ஹிஜ்ரத்தினுடைய பாக்கியத்தை, அந்த முஹாஜிர்களுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்து நல்லோர்கள் கூட்டத்தில் சேர்வானாக. வருகின்ற அந்த புத்தாண்டிலே நல்ல நிகழ்ச்சிகளை தோப்பிக்க தருவானாக. இந்த